ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலிஃபோர்னியாவில் வந்து பிக் பியர் லேக்கை பற்றி. ஸோ பிக் பியர் லேக் வந்து ஸ்னோவுக்கு ஃபேமஸ். ஸோ கலிஃபோர்னியா வந்து ஃபாரஸ்ட் ஃபயருக்கு மட்டும் இல்லை, ஸ்னோவுக்கும் ஃபேமஸானது. அந்த ஸ்பெஷலி வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் பிக் பியர் லேக் தாஹாலாம் ஸ்னோ ரொம்ப இருக்கும். கலிஃபோர்னியாவோட எட்ஜஸில் வந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான் இருக்கும். அந்த மவுண்டெயின் ஃபுல்லாக வந்து வின்டரில் வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். அங்கே வந்து ஸ்கீயெல்லாம் போவோம். நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கீ பண்ணேன், நிறையா கீழே விழுந்தோம். அதே மாதிரி ஸ்கீ வந்து காலையிலேருந்து நைட் வரையுமே ஓப்பனில் இருக்கும். ஆனால் செம்ம குளிர் இருந்தது. ஏன்னா ஸ்னோ பனி பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்கும். இங்கே லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட்டில் ஏறிட்டு அந்த மலை மேலே போயிடுவோம். அந்த மலை அங்கேருந்து வந்து ஸ்கீயோ ஸ்னோ போர்டிங்கோ பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். பட் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம ஜர்க்கின்னு, ஸ்னோ எல்லாமே பேண்ட்டு, ஸ்னோ பேண்ட்டு எல்லாமே போட்டுக்கிட்டு போனால் நல்லா ஜாலியாக இருக்கலாம். அதே மாதிரி விளாட்றதுக்கு கிட்ஸு கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். பட்டு ஃபஸ்ட் டைம் போகிறவங்க நிறையா தடவை கீழே விழுந்து தான் போவாங்க. நானே நிறையா தடவை கீழே விழுந்தான் அடிபடலை. பட்டு கீழே விழுந்து நிறையா தடவை விழுந்த மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது. பார்க்கலாம், நீங்கள் நைட்டாக இருந்தாலும் அந்த லைட் போட்டனால அந்த ஸ்னோ ஒயிட்டாக இருக்குன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். அது ஒரு அழகாக தெரிஞ்சது. அந்த ஸ்னோ வேறு பேஞ்சிக்கிட்டே இருந்ததா, ஸ்னோ மட்டும் அந்த இடத்துல டெபாசிட்டாக இருந்தால் பரவாயில்ல, ஸ்னோ வேறு போய்கிட்டே இருந்ததுன்னா அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ கலிஃபோர்னியா வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் இருக்குது. இந்த பிளேஸ் ஸ்பெஷலி மவுண்டெயின்ஸ் வந்து ஸ்னோவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ். ஸோ மேலும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தோம். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.